மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி 2001ல் ரிலீஸ் ஆன ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு வகையில் சொல்லப்போனால் மைக்ரோசாஃப்ட்டுக்கு நல்ல நேம் வாங்கி கொடுத்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னே சொல்லலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனால எல்லாருக்கும் யூசர் லெவலில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாம் இந்த செக்ஷனில் ஒரு ஹார்ட்வேர் டெக்னீஷியனுக்கு எக்ஸ்பியில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பியில் என்னெல்லாம் வெர்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பி ஹோம் இது வீடுகளில் யூஸ் பண்ணுறதுக்காக விலை குறைவான ஒரு வெர்ஷன். இதில் உங்களுக்கு பேசிக் நெட்வொர்க் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா வீடுகளில் ஒரு 4-5 கம்ப்யூட்டரை ஜாயின் பண்ணி நெட்வொர்க் கிரியேட் பண்ணி, அதாவது ஒர்க் குரூப் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு நெட்வொர்க் வசதிகள் இருக்கும். இதுவே நீங்கள் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறதா இருந்ததுன்னா டொமைனில் மெம்பர் ஆக்கணும். உங்கள் ஹோம் வெர்ஷனை டொமைனில் மெம்பர் ஆக்க முடியாது. அந்தளவுக்கு இதில் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அடுத்தது இதில் லோ செக்யூரிட்டி. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ண யூசருக்கு ஒர்க் பண்ணுறது கஷ்டமாயிடும். அப்போ ஹோம் யூசர்ஸ்க்கெல்லாம் ஹை செக்யூரிட்டி என்விரான்மெண்ட்டில் வேலை செய்ய கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இதில் செக்யூரிட்டியை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஹோம் யூசருக்கு செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இதுவே நீங்கள் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஹை செக்யூரிட்டி இருக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்த ரொம்ப பாப்புலரான வெர்ஷன் எக்ஸ்பி ப்ரொஃபஷனல். வீடுகளில் கம்பெனிகளில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பி ப்ரொஃபஷனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் வெர்ஷனில் உங்களுக்கு என்னெல்லாம் வசதி இருக்குதோ எல்லா வசதியும் எக்ஸ்பி ப்ரொஃபஷனல் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பி ப்ரொஃபஷன் கார்பரேட் நெட்வொர்க்கு, அதாவது கம்பெனி நெட்வொர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இது டொமைனில் மெம்பர் ஆகும். அப்போ கம்பெனிகளில் நீங்கள் எக்ஸ்பி ப்ரொஃபஷன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மீடியா சென்டர் வெர்ஷன். இந்த மீடியா சென்டர் எடிஷன் மல்டிமீடியாவுக்குன்னு கிரியேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் எடிஷன். அதாவது கேம்ஸு, டிவி, ஹை குவாலிட்டி மூவிஸு, சவுண்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இந்த எடிஷன் ரன் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஹார்ட்வேர் வேணும். அதாவது உங்கள் மல்டிமீடியா கார்டு, வீடியோ கார்டுடைய குவாலிட்டி எல்லாம் ஹையாக இருக்கணும். டேப்லெட் பிசி எடிஷன். இந்த டேப்லெட் பிசிங்கிறது கம்ப்யூட்டர்லேயே டச் ஸ்க்ரீனு, எலக்ட்ரானிக் பென்னு யூஸ் பண்ணி டச் ஸ்க்ரீனில் ரைட் பண்ணுற வசதி அந்த மாதிரி இருக்கிற கம்ப்யூட்டர் தான் நம்ம டேப்லெட் பிசின்னு சொல்லுவோம். இந்த எடிஷன் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட ஹார்ட்வேர் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். அதாவது டச் ஸ்க்ரீனு, எலக்ட்ரானிக் பென்னெல்லாம் இருக்கிற கம்ப்யூட்டரில் தான் இந்த எடிஷனை இங்கே லோட் பண்ண முடியும். 64 பிட் எடிஷன். சாதாரணமாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறது 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிற கம்ப்யூட்டர்லாம் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நார்மலாக ரன் ஆகும். இப்போ லேட்டஸ்ட்டாக 64 பிட் கம்ப்யூட்டர் ரொம்ப பாப்புலர் ஆகுது. அந்த மாதிரி 64 பிட் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இது. உங்களுக்கு 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விட 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இந்த 3 எடிஷன்லையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் வசதி இருக்குதோ எல்லா வசதியும் இந்த 3 எடிஷன்லையுமே இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு எடிஷன்லையும் என்னெல்லாம் வசதி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்க போகிறோம். எக்ஸ்பி ஹோம் எடிஷன் இது லோ பட்ஜெட் வெர்ஷன். அதாவது வீடுகளில் யூஸ் பண்றவங்களுக்கு அதிக காசு கொடுத்து வாங்க முடியாதுங்கிறதுக்காக விலை குறைவான ஒரு எடிஷன். நீங்க விலை கம்மியான ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வாங்கினீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஹோம் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருவாங்க. இது சின்ன கம்பெனிகள்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன கம்பெனிகள் நம்ம சோகோன்னு சொல்லுவோம், ஸ்மால் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸு. அதாவது சர்வர் இல்லாம வெறும் எக்ஸ்பி கம்ப்யூட்டரை மட்டும் ஜாயின் பண்ணி ஒரு 10 கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணி ஒர்க் குரூப் கிரியேட் பண்ணி சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிகள்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் டொமைன் அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் டொமைனில் மெம்பர் ஆகாதுங்கிறத பார்த்தோம். அப்போ கேனாட் கனெக்ட் டு கார்பரேட் நெட்வொர்க் டொமைனில் இது மெம்பர் பண்ண முடியாது. ஏற்கனவே பார்த்தோம். இதில் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். வீடுகளுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி போதுங்கிறதுனால விலை குறைக்கணுங்கிறதுக்காக செக்யூரிட்டி ஆப்ஷன் எல்லாம் குறைச்சி வச்சிருக்காப்ல. இந்த ஹோம் எடிஷன் சிங்கிள் சிபியூ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இது எப்படி பாக்குறீங்கன்னா, நீங்க ஒரு மதர் போர்டு வாங்குறீங்கன்னா பிசிக்கலா, அதாவது கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு சிபியூ இருக்கிற மாதிரி மதர் போர்டும் இருக்குது, 2 சிபியூ இருக்கிற மாதிரி மதர் போர்டு இருக்குது, 2 சிபியூக்கு மேலேயும் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மல்டி சிபியூ மதர் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மல்டி சிபியூ எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா மல்டிமீடியா இல்லது ஹை எண்ட் கம்ப்யூட்டர்கள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. வீடுகளில் யூஸ் பண்றவங்க ஜென்ரலா ஒரே ஒரு சிபியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹோம் எடிஷன்
உங்களுக்கு ஒரு CPU தான் சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை இந்த மாதிரி 2 CPU இருக்கிற மதர் போர்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா இதுலயும் இந்த வெர்ஷனை லோட் பண்ண முடியும். ஆனா ஒரு ப்ராசஸர் மட்டும்தான் ஒர்க் பண்ணும், இன்னொரு ப்ராசஸர் வந்து ஒர்க் பண்ணாது. இந்த சிபியூலே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் கோர்னு சொல்லுவோம். இந்த கோருங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு சிபியூ தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு சிபியூக்குள்ளாரியே 2 சிபியூவை ஆட் பண்ணிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்டெல்ல வந்து டியூ கோர் டு டியூ, அப்படி இல்லை ஏஎம்டியில் X2 ப்ராசஸர், X4 ப்ராசஸர், இந்த மாதிரி ப்ராசஸர் இருக்குது. அதாவது ஒரு சிபியூக்குள்ளார மல்டிபிள் சிபியூ ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சிபியூலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணும். ஃபிசிக்கலாக ஒரு சிபியூங்கிறது மட்டும்தான் லிமிட்டு, கோருங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு லிமிட் கிடையாது. மல்டி கோர்லையும் ஒர்க் பண்ணும். அடுத்து XP ப்ரொஃபஷனல் ஹோம் எடிஷன் இருக்கிற எல்லா வசதியும் இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் டொமைனில் இதை ஜாயின் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் கம்பெனியில் 2000 சர்வர் இல்லை 2003 சர்வர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சர்வரில் இந்த XP ப்ரொஃபஷனை உங்களுக்கு மெம்பராக சேர்த்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேரை சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் 4 GB RAM வர இந்த XP ப்ரொஃபஷனல் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டியூல் ப்ராசஸர், அதாவது ஒரே மதர் போர்டில் 2 ப்ராசஸர் வரை இது சப்போர்ட் பண்ணும். நீங்கள் 2 ப்ராசஸர் இருக்கிற கம்ப்யூட்டரில் இந்த XP ப்ரொஃபஷனல் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராசஸருமே வேலை செய்யும். ரொம்ப பாப்புலரான ஒரு வெர்ஷன் இது. நம்ம ப்ராக்டிக்கல் முழுசும் XP ப்ரொஃபஷனலில் தான் செய்ய போகிறோம். அடுத்தது டேப்லெட் PC எடிஷன். இது 2005 ரிலீஸ் ஆன ஒரு எடிஷனு. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மார்க்கெட்டில் செல்லிங் கிடையாது. மார்க்கெட்டில் செல்லிங் கிடையாதுன்னா நீங்கள் கடையில் போய் டேப்லெட் PC எடிஷன் உங்களால் வாங்க முடியாது. இந்த டேப்லெட் PC எந்த கம்பெனி செய்தோ அந்த கம்பெனிக்கு டைரெக்டாக விற்றுருவாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த டேப்லெட் PC வாங்கும்போ அதில் டிஃபால்ட்டாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுலேயே நோட் புக் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். இந்த நோட் புக் கம்ப்யூட்டருங்கிறது லேப்டாப்லேயே சைஸ் கொஞ்சம் சின்ன கம்ப்யூட்டர் தான் நம்ம நோட் புக் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது. இந்த டச் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்க்ரீன்ஸ், அதாவது டச் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் நீங்கள் டிஜிட்டல் பேனா வச்சு ரைட் பண்ணலாம். அப்படி இல்லை கையிலையும் அதில் எழுதக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எடிஷன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. இந்த எடிஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃபிக்கல்ல மல்டிமீடியாவில் அனிமேஷன்லாம் கிரியேட் பண்ணுற இடத்துல தான் இந்த மாதிரி எடிஷன்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் XP ப்ரொஃபஷனல் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் ஏற்கனவே இருக்குதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது மீடியா சென்டர் எடிஷன். இதுவும் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரருக்கு விற்கக்கூடிய ஒரு எடிஷன். மார்க்கெட்டில் டைரெக்டாக உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா இதை ரன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலான ஹார்ட்வேர் வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீடியோ கார்டுன்னு எடுத்திங்கன்னா வீடியோ கார்டுலேயே ப்ராசஸர் இருக்கிற மாதிரி வீடியோ கார்டு இருக்குது. ப்ராசஸர் ஃபேன் எல்லாமே இருக்கும். அதாவது மல்டிமீடியா கேமிங்க்கு இந்த மாதிரி கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இந்த மாதிரி கார்டு வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம். ஒரு உதாரணத்துக்கு ரீவா கார்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ரேட் வரும். அந்த மாதிரி ஹை எண்ட் கம்ப்யூட்டரில் மீடியா சென்டர் எடிஷனை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இந்த எடிஷனுடைய ஃபுல் வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா லைவ் டிவியை பார்க்கறதுக்கு, லைவ் டிவியை ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு, ஹை குவாலிட்டி மூவிஸ் ரன் பண்ணுறதுக்கு, மியூசிக் ரன் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் எடிஷன் இது. இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் உங்களுக்கு டிவி டியூனர் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு லைவ் டிவி எல்லாம் பார்க்க முடியும். அடுத்தது 64 பிட் எடிஷனு. இது 64 பிட் கம்ப்யூட்டரில் லோட் ஆகக்கூடிய ஒரு எடிஷனு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆர்டினரி 32 பிட் கம்ப்யூட்டரில் இந்த எடிஷனை உங்களால் லோட் பண்ண முடியாது. இந்த 64 பிட் கம்ப்யூட்டர்னா இன்டெல்ல பார்த்தீங்கன்னா இட்டானியம் கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு 64 பிட் கம்ப்யூட்டர். நீங்கள் 32 பிட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 32 பிட் OS மட்டும்தான் லோட் பண்ண முடியும். இதுவே 64 பிட் கம்ப்யூட்டர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதில் 32 பிட் OSையும் லோட் பண்ணலாம், 64 பிட் OSையும் உங்களால் லோட் பண்ண முடியும். 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விட ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஆனால் இந்த எடிஷன் அந்தளவுக்கு பாப்புலர் கிடையாது. இந்த எடிஷன் ஏன் பாப்புலர் ஆகலைன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பிரிண்டரை கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த பிரிண்டருக்கான டிரைவர் சாஃப்ட்வேரை நீங்கள் கம்ப்யூட்டரில் லோட் பண்ணி ஆகணும். அப்படி லோட் பண்ணாதான் இந்த பிரிண்டரில் பிரிண்டிங் ஆகும். நீங்கள் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் லோட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரிண்டருக்கான 64 பிட் டிரைவர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 64 பிட் டிரைவர் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் கொடுத்து சைன் பண்ணியிருக்கணும். இந்த சைன்டு டிரைவர்னா என்னங்கிறது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அந்த மாதிரி சைன்டு டிரைவர் மட்டும்தான் உங்களுக்கு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் லோட் ஆகும். இதுவே 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா டிரைவர் எல்லாமே சைன் பண்ணியிருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, நார்மலாக லோட் ஆகும்.
இப்போ உங்ககிட்ட ஒரு ஓல்டு பிரிண்டர்லாம் இருந்ததுன்னா அதுக்கு 64 பிட் டிரைவர் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ நீங்கள் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பெரிஃபரல்ஸ், அதாவது பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாத்துக்குமே 64 பிட் டிரைவர் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 64 பிட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் ரிலீஸ் இல்லை. அப்போ நீங்கள் நினைக்கிற சாஃப்ட்வேர் எல்லாமே 64 பிட்டில் கிடைக்காது. 32 பிட் வெர்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். 32 பிட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் இதில் லோட் பண்ணலாம். அப்படியே லோட் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா 32 பிட் சாஃப்ட்வேரை 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதாவது 32 பிட் மாதிரி தான் வேலை செய்யும். இதில் ஒரு வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 32 பிட் கம்ப்யூட்டர் தான் உலகத்தில் ரொம்ப பாப்புலருங்கிறதுனால 32 பிட் கம்ப்யூட்டருக்கு நிறைய வைரஸ் ப்ரோக்ராம் இன்டர்நெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. உங்கள் 32 பிட் கம்ப்யூட்டரு ஈஸியாக வைரஸ் அட்டாக் ஆகிடும். 64 பிட் கம்ப்யூட்டர் அந்தளவுக்கு பாப்புலர் கிடையாது. அப்படிங்கிறதுனால 64 பிட்டுக்கான வைரஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால நீங்கள் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸ் அட்டாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 64 பிட் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மெமரி 4 ஜிபிக்கு மேலேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை முழுசுமே ஒரு யூசருக்கு டிஸ்பிளே பண்ணிங்கன்னா யூசர் வந்து ரொம்ப குழப்பமாயிடுவாப்புல. ஏன்னா இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேரில் எப்படி வேலை செய்யறது அப்படின்னு குழம்பிடுவாப்புல. அப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்கள் டோட்டல் எக்ஸ்பியை நார்மல் யூசருக்கு காட்ட மாட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை மட்டும்தான் யூசருக்கு காட்டுவாங்க. அப்போ யூசருக்கு இந்த ஏரியா மட்டும்தான் தெரியும். அவங்க எக்ஸ்பியில் இந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்குதுங்கிறது நார்மல் யூசருக்கு தெரியாது. அப்போ யூசர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே எக்ஸ்பியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்பியில் செக்யூரிட்டியை ஆன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பியில் வேலை செய்கிறது கஷ்டம். இந்த செக்யூரிட்டியை யார் ஆன் பண்ணுவாங்கன்னா NTFS செக்யூரிட்டினா என்ன, ஃபைல் ஷேரிங் செக்யூரிட்டினா என்ன, அது மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க தான் செக்யூரிட்டி ஆன் பண்ணுவாங்க. நார்மல் யூசருக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி இருந்தாலும் அதை டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ நார்மல் யூசருக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறதே தெரியாது. அப்போ நாம் செக்யூரிட்டி ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டா கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு குரூப் பாலிசி, செக்யூரிட்டி பாலிசி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் எக்ஸ்பியில் என்னெல்லாம் வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த யூசர் லெவலுங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நாம் இந்த செக்ஷனில் அந்த யூசர் லெவல் எதுவும் பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் போய் உக்காந்தோம்னா அந்த கம்ப்யூட்டரில் என்ன ஹார்ட்வேர் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னெல்லாம் சர்வீஸ் பேக் லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல பார்க்க தெரியணும். அதுக்கு நம்ம ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி மை கம்ப்யூட்டரு ரைட்லுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறோம். இங்கே ஜென்ரல் டேப், இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓடுது அப்படின்னு இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் விண்டோஸ் XP ப்ரொஃபஷனல் ஓடுது. அதில் சர்வீஸ் பேக்கு 2 லோட் பண்ணிருக்கோம். ஒரு கம்ப்யூட்டரில் லேட்டஸ்ட்டு சர்வீஸ் பேக்கு எல்லாமே நீங்கள் லோட் பண்ணணும். ஏன்னா சர்வீஸ் பேக்கில் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட்டு சர்வீஸ் பேக்கெலாம் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸ் அட்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது இந்த கம்ப்யூட்டரில் என்ன ப்ராசஸர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AMD குவாட் ப்ராசஸர் இருக்குது. அதாவது 4 கோர் இருக்கிற ப்ராசஸர் இருக்குது. அதனுடைய ஸ்பீடு வந்து 2.3 GHz, 512 MB RAM நம்ம போட்டிருக்கோம். இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸை நீங்கள் மை கம்ப்யூட்டரு ரைட்லுக்கு ப்ராப்பர்ட்டிஸுக்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது. விண்டோஸு பிரேக்குங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா அதே ரன்னில் ஓப்பன் பண்ணுறதா இருந்ததுன்னா ரன்னில் sysdm.cplன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எந்த ஃபைல்லேருந்து ரன் ஆகுதுங்கிறது தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸு எந்த ஃபைல்லேருந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு ஸ்டார்ட்டில் மை கம்ப்யூட்டரில் சி டிரைவ் ஓப்பன் பண்ணுறோம். அதில் விண்டோஸு, அதில் சிஸ்டம் 32ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு மெயினான ஃபோல்டரு. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறீங்க. இதில் sysdmங்கிற ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் எப்படி
தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபைலை லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிக்கிங்க, டபுள் கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிக்கிட்டு SYSன்னு வேகமாக டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு sysdm.cpl கொண்டு போய் நின்றோம். இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம், உங்களுக்கு இதே பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த பாக்ஸை கிரியேட் பண்ணுறது இந்த ஃபைல் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. உங்களுக்கு இந்த ஃபைலை வேணும்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் ஷார்ட்கட் ஹேர்னு போடுறோம், இங்கே ஷார்ட்கட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஷார்ட்கட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோம்னா இதனுடைய சைஸ் வந்து உங்களுக்கு 619 பைட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் ஃபைலுடைய சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 291 KB இருக்குது. இந்த ஷார்ட்கட்னா என்னன்னா, இந்த ஷார்ட்கட்டுங்கிறது இந்த ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை தான் இங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதாவது சியில், விண்டோஸில், சிஸ்டம் 32ல் இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் எப்பயாவது இந்த ஷார்ட்கட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ரன் ஆகாது, நேராக இந்த லொக்கேஷனில் போய் இந்த ஃபைலை தான் ரன் பண்ணுது. அப்போ உங்கள் டி டிரைவில் ஒரு 4 ஜிபியில் ஒரு மூவி படம் இருந்தால் கூட நீங்கள் அதை டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட்டு கிரியேட் பண்ணுறீங்க. அப்படி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிங்கன்னா அது 1Kக்குள்ளார தான் வரும். அப்போ நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஜிபியில் இருக்கிற மூவி தான் ரன் ஆகும். அப்போ ஷார்ட்கட்டை நீங்கள் எப்போ வேணால் டெலிட் பண்ணலாம். ஏன்னா ஷார்ட்கட்டு ஒரிஜினல் ஃபைல் கிடையாது. அந்த ஃபைல் ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸை மட்டும்தான் ஷார்ட்கட்டில் எழுதி வைக்கிறாங்க. அப்போ ஷார்ட்கட்டை நீங்கள் தாராளமாக டெலிட் பண்ணலாம். இந்த ஷார்ட்கட்டுங்கிறது எப்படி தெரியும்னா, இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்கும். அந்த மாதிரி ஆரோ இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஷார்ட்கட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஷார்ட்கட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸில் போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்கே எஸ்ன்னு அடிக்கிறோம். நம்ம எஸ்ன்னு டைப் பண்ணதும் கண்ட்ரோல் ஆல்ட்டு எஸ்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்றோம். இப்போ கண்ட்ரோல் ஆல்ட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் வந்து யூஸர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் அக்சசரிஸில் வேர்ட்பேட் யூஸர் ரெகுலராக வேர்ட்பேடை யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போகிறீங்க. இந்த ஷார்ட்கட்டு கீஸில் டபிள்யூன்னு டைப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா வேர்ட்பேடுங்கிறது புரியறதுக்காக கண்ட்ரோல் ஆல்ட் டபிள்யூ வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் டபிள்யூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்ட்பேடு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அப்போ ஒரு டிடிபி ஆப்ரேட்டர்னா அவங்க ஃபோட்டோஷாப்பு, பேஜ் மேக்கர், கோரல்ரா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபோட்டோஷாப்பு, பேஜ் மேக்கர், கோரல்ரா எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஷார்ட்கட்லேயே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மை கம்ப்யூட்டரு, சி டிரைவு, விண்டோஸில் நோட் பேட்னு ஒரு ஃபைல் இருக்குது. நாம் இந்த நோட் பேடுக்கு போகிறோம். இந்த நோட் பேடை நம்ம சி டிரைவுக்கு ஷார்ட்கட்டு கிரியேட் பண்ணுறோம். அதாவது இங்கே கொண்டு வந்து ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணுறோம். இந்த ஷார்ட்கட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நம்ம இந்த இடத்துல நோட் பேட்னு அடிக்கிறோம், ஓகே கொடுத்துட்றோம். இப்போ நம்ம கண்ட்ரோல் ஆல்ட்டு என்னன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோட் பேட் ஓப்பன் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஷார்ட்கட் கீ எங்கே வேலை செய்யும்னா டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐட்டத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐட்டம்னா இந்த ப்ரோக்ராமு, இந்த ஏரியாவில் இருக்கிற ஐட்டத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். உள்ளுக்குள்ளார எங்கேயாவது ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீயை செட் பண்ணிங்கன்னா அந்த கீ வேலை செய்யாது. சில யூஸர் என்ன கேட்பாங்கன்னா, நான் ரெகுலராக வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போது எம்எஸ் ஆஃபீஸு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்டு, ஆல் ப்ரோக்ராம்ஸு, ஸ்டார்ட் அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் ஃபோல்டருடைய லொக்கேஷன். ஸ்டார்ட் அப் ஃபோல்டரில் உள்ள ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் உள்ள எம்டியாக தான் இருக்குது. இங்கே நோட் பேட் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப்பில் போட்டுடுறீங்க. காப்பி ஹியர்னு இருக்குது, காப்பி பண்ணி கொடுத்துட்றீங்க. இப்போ கம்ப்யூட்டரை லாக் ஆஃப் ஆகிட்டு ஒரு தடவை லாகின் ஆனீங்கன்னா அந்த நோட் பேடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஃபைல் தான் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு டிடிபி ஆப்ரேட்டர்னா ஃபோட்டோஷாப்பு, பேஜ் மேக்கர் ரெண்டையுமே உள்ளே போட்டால் கூட கம்ப்யூட்டர் ஆன் ஆனதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். சில யூஸர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஓப்பன் ஆகும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகணும்னு சொன்னாங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸு இந்த ஸ்டார்ட் அப்பில் போகிறீங்க.
இந்த நோட் பேடுடைய ப்ராப்பர்ட்டிஸில் போகிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் விண்டோன்னு இருக்கும். இதை வந்து மேக்ஸிமைஸ்டுன்னு செட் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ண அப்படின்னு செட் பண்ணிடுறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்கேயே கிளிக் பண்ணி பார்க்குறோம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் நோட் பேடு ஓப்பன் ஆகும். ஒரு ஹார்ட்வேர் டெக்னீஷியனுக்கு கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் ஹார்ட்வேர் அட்டாச் பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அது பார்க்குறதுக்கு ஸ்டார்ட்டில் மை கம்ப்யூட்டர் ரைட்லுக்கு ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகிறீங்க. இதில் ஹார்ட்வேர்னு ஒரு டேப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர்னு இருக்குது. இந்த டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் ஹார்ட்வேர் ஐட்டம் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ப்ராசஸர் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ப்ராசஸர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி டிவிடி, வீடியோ கார்டு எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போ ஹார்ட்வேர் டெக்னீஷியன் ஒரு கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் ஐட்டம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு டிவைஸ் மேனேஜருக்கு தான் போவாங்க. இந்த டிவைஸ் மேனேஜருக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாகவும் போகலாம், அதாவது ரன் வழியாகவும் போகலாம். ரன்னில் devmgmt.mscங்கிற கமாண்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஹார்ட்வேரை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறீங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் WMICன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆர்டினரி கமாண்ட் ப்ராம்ப்ட்டு உங்களுக்கு WMIC கமாண்ட் ப்ராம்ப்டாக மாறிடும். இதில் ஒரு கொஸ்டின் மார்க் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பயாஸ் என்ன, சிடி ரோம் என்ன, CPU என்ன, உங்கள் மெமரி என்ன, அதாவது மெம் லாஜிக்கு, மெம் ஃபிசிக்கல் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல எந்த அளவுக்கு பார்க்கலான்னா ஒரு கம்ப்யூட்டருடைய கேபினட்டுடைய கவரை கழட்டாமல் உள்ளுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குதுங்கிறத டோட்டலாகவே உங்களால் பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்ப்யூட்டரில் என்ன CPU இருக்கணும்னு பார்க்கணுன்னா CPU லிஸ்ட்டு ஃபுல்னு ஒரு கமாண்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் நம்ம குவாடு ப்ராசஸர் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ப்ராசஸரை பற்றிய எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வித்து 32 பிட்டு, கிளாக்கு என்ன ஸ்பீடில் CPU ரன் ஆகுது, கரண்ட் வோல்டேஜ் என்ன இருக்குது, உங்கள் CPU என்ன கம்பெனியை பேஸ் பண்ணுது, என்ன ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்கள் ப்ராசஸருடைய ஐடி என்ன, இந்த மாதிரி டீப்பாக டீட்டெயில் பார்க்கணும்னா நீங்கள் இந்த கமாண்ட் வழியாக தான் பார்க்க முடியும். உங்களுக்கு உங்கள் மதர் போர்டை பற்றி பார்க்கணுன்னா பேஸ் போர்டு லிஸ்ட்டு ஃபுல்லு இதை என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மதர் போர்டு டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே இங்கே பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணுறோம்னா அசூஸ் மதர் போர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த அசூஸ் மதர் போர்டுடைய சீரியல் நம்பர் என்னது, வெர்ஷன் நம்பர் என்ன, எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஆர்டினரியாக கவரை கட்டினா தான் பார்க்க முடியும். நம்ம மதர் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா M3N78ங்கிற மதர் போர்டு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இதே மெமரியை பற்றி பார்க்கணுன்னா உங்கள் மெமரி சிப்பு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு மெமரி சிப்பு லிஸ்ட்டு ஃபுல்னு என்ட்ரு பண்ணுறீங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் மெமரி என்ன ஸ்பீடு, 800 ஸ்பீடில் உங்கள் மெமரி ரன் ஆகுது, உங்கள் மெமரி கெப்பாசிட்டி என்ன போட்டிருக்கீங்க, எத்தனை மெமரி உங்கள் கம்ப்யூட்டரில் இப்போ போட்டிருக்கீங்கன்னு பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேங்க் 0, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் 2 GB ரேம் போட்டிருக்கோம். இதுவே பேங்க் 1, அதாவது ரெண்டாவது ஸ்லாட்டில் 2 GB மெமரி போட்டிருக்கோம், அதில் டிம் மெமரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலை உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் கொஷின் மார்க் அடித்து நீங்கள் ஹெல்ப்பை பார்த்துக்கிட்டு எல்லா கமெண்ட்டையும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் பயாஸ் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா கம்ப்யூட்டரில் பயாஸ் சிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதை பார்க்குறதா இருந்தால் பயாஸு லிஸ்ட்டு ஃபுல்னு என்ட்ரு பண்ணுறீங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா நாம் என்ன பயாஸு இந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியும். அமி பயாஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த பயாஸுடைய டேட்டு, அதனுடைய வெர்ஷன் நம்பர், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் லெவலில் ரொம்ப முக்கியமான ஐட்டம். அப்போ இந்த ஒரு கமாண்டை வச்சுக்கிட்டு உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களால் பார்க்க முடியும். இதுவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரன்னில் MSINFO32ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும்.
ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன மெமரி யூஸ் பண்ணுறோம், எந்த டிரைவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிருக்குது, என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இதுலேயே ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ டீட்டெயில், அதாவது டைரக்ட் மெமரி அக்சஸ்ஸு, இன்புட் அவுட்புட்டு, ஐஆர்கியூ, மெமரி, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்க்க முடியும். இது சாஃப்ட்வேர் என்வரன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன டிரைவர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த டிரைவர்லாம் சைன் பண்ணிருக்குது, எந்தெந்த டிரைவர் சைன் பண்ணலை, நெட்வொர்க்கு கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் நெட்வொர்க்கு கார்டுடைய ஸ்பீடு என்ன, எல்லா டீட்டெயிலுமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரு, ஒரு ஹார்ட்வேர் டெக்னீஷியன் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்கணும்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். இதுலேயே உங்களுக்கு ஃபைண்ட் ஆப்ஷன் இருக்குது, சர்ச் பண்ணியும் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையானதை. அடுத்தது நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் செக்யூரிட்டியை எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறோம், சி டிரைவு, ரைட்லுக்கு ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிற டேப் கிடையாது. இந்த செக்யூரிட்டி டேப் இருந்தால் தான் இந்த சி டிரைவில் யாரெல்லாம் ரைட் பண்ணலாம், யாரெல்லாம் சி டிரைவை படிக்கலான்லாம் நீங்கள் செட் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்டிஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம். என்டிஎஃப்எஸ் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இங்கே செக்யூரிட்டி டேப் வரணும். டிஃபால்ட்டாகவே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் செக்யூரிட்டியை ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இப்போ இதுவே நம்ம ஒரு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஷேர்னு கொடுக்குறோம். இங்கே ஷேர்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களால் ஷேர் பண்ண முடியாது. என்ன சொல்கிறாப்புலன்னா ட்ராக் இட் டு த ஷேர்டு டாக்குமெண்ட் ஃபோல்டர். அதாவது இந்த ஃபோல்டரை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோல்டரை ஷேர்டு டாக்குமெண்ட்டுக்கு இழுத்துட்டு கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இது நார்மல் யூஸருக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், புரிய வச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது பக்கத்து கம்ப்யூட்டரில் இருக்கவங்க நெட்வொர்க் வழியாக உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து எதெல்லாம் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இதுக்குள்ளார காப்பி பண்ணுங்கள், பக்கத்து கம்ப்யூட்டரில் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக இது செய்ய முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் டி டிரைவில் ஒரு 4 ஜிபிக்கு ஒரு மூவி ஃபைல் வச்சுருக்கீங்க. இதை பக்கத்து கம்ப்யூட்டர் இருக்கவங்க இந்த ஃபைலை காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 4 ஜிபியை கொண்டு வந்து எங்கே காப்பி பண்ணணும், ஷேர்டு டாக்குமெண்ட்டில் காப்பி பண்ணணும். இந்த ஷேர்டு டாக்குமெண்ட் எங்கே இருக்கும்னா சி டிரைவில் இருக்கும், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற டிரைவில் இருக்கும். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற டிரைவுக்கு இந்த ஜிபி கணக்கில் கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் செக்யூரிட்டியை ஆன் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஷேரிங் பண்ணலாம், இங்கே இழுத்து கொண்டு வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த செக்யூரிட்டியை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸில் ஃபோல்டர் ஆப்ஷனுக்கு போகிறீங்க, அதில் வியூவை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே கடைசியில் வந்தீங்கன்னா யூஸ் சிம்பிள் ஃபைல் ஷேரிங்னு இருக்கும். அதாவது இதுதான் நார்மல் யூஸருக்கு ரெக்கமெண்டட். நீங்கள் இந்த டிக்கை ரிமூவ் பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றீங்க. ஓகே கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்க. இப்போ நாம் சி டிரைவை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு டேப் வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு சி டிரைவில் ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். யூஸருக்கு சி டிரைவில் படிக்கலாம், ஆனால் ரைட் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது. ஏன்னா நார்மல் யூஸர்லாம் டி டிரைவில் இல்லை டாக்குமெண்ட்ஸில் தான் சேவ் பண்ணணும். சி டிரைவில் கொண்டு போய் எந்த ஃபைலையும் சேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா சி டிரைவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஒரு யூஸருக்கு ரைட் பண்ணுற பவர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சி டிரைவில் டெலீட் பண்ணுற பவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ சி டிரைவில் நார்மல் யூஸருக்கு நம்ம எந்த பவருமே தரக்கூடாது. இப்போ நீங்கள் யாருக்கு வேணால் என்ன பர்மிஷன் வேணால் செட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்ண போனீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஷேரிங் அண்ட் செக்யூரிட்டிக்கு போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் திஸ் ஃபோல்டர் வந்துடும். அப்படியே கிளிக் பண்ணுறீங்க. இந்த ஃபோல்டருக்கு என்ன நேம் வேணால் தந்துக்கலாம், இந்த பேரே தரணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களுக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம்னா சேல்ஸ்ன்னு போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு எங்கே வேணால் இனிமேல் ஷேர் பண்ணுறதுக்கான பவர் வந்துடும். அப்போ ஜென்ரலாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த என்டிஎஃப்எஸ் பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஆன் பண்ணிக்கணும். எக்ஸ்பியில் கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் மறைச்சி வச்சுருப்பாப்புல. நம்ம அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட்டில் நம்ம கண்ட்ரோல் பேனலில் போகிறோம். கண்ட்ரோல் பேனலில் ஆட் ரிமூவ் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணுறோம். இதில் ஆட் ரிமூவ் விண்டோஸ் காம்பனண்ட்டை கிளிக் பண்ணுறோம். விண்டோஸ் காம்பனண்ட்டில் அக்சசரிஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸு, டீட்டெயில்ஸு, அக்சசரிஸு, டீட்டெயில்ஸ். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் இருக்குது,
ஆனால் வேர்ட்பேட் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பெயிண்ட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து கரப்ட் ஆகிடுச்சு, அதாவது ஃபைல் ஏதாவது கரப்ட் ஆகிடுச்சுன்னா பெயிண்ட் சாஃப்ட்வேர் வேலை செய்யாது. அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல இந்த பெயிண்ட் டிக்கை ரிமூவ் பண்ணுவோம், ஓகேவை செலக்ட் பண்ணுவோம். அப்போ கம்ப்யூட்டர்லேருந்து பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாப்புல. அப்போ நம்ம கரப்டான ஃபைல் எல்லாமே என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். திரும்பி இதே இடத்துல போய் இந்த டிக்கை போட்டுட்டு நம்ம ஓகே செலக்ட் பண்ணுவோம். அப்போ புதுசாக பெயிண்ட் சாஃப்ட்வேரை போட்டுருவாப்புல. உங்களுக்கு எல்லா ஃபைலும் புது ஃபைலு, அதனால பெயிண்ட் இப்போ வேலை செய்யும். இதுதான் நம்ம சாதாரணமாக செய்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அடோப் அக்ரோபேட் ரீடர் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணலைன்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போய் அடோபை ரிமூவ் பண்ணுவீங்க. திரும்பி ஒரு தடவை அடோப் அக்ரோபேட்டை லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்ரோபேட் சாஃப்ட்வேர் வேலை செய்யும். இப்போ நமக்கு வேர்ட்பேட் இங்கே கிடையாது. இப்போ வேர்ட்பேட் ஏதாவது கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இதை வந்து எங்கே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டில் ரன்னில் %windirனு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுறோம். இந்த கமெண்ட்டை ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற விண்டோஸ் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதே கமெண்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டார்ட்டில் சிஸ்டம் ரூட்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சி டிரைவ் ஓப்பன் ஆகும், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற டிரைவ் ஓப்பன் ஆகும். எதுக்காக இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறதுன்னா சில கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணியிருப்பாங்க. சி டிரைவ்லேயும் விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், டி டிரைவ்லேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அப்போ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நாம் இருக்கிறோங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. அப்போ இந்த கமெண்ட் அடிச்சிங்கன்னா உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிற அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து INFன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து சிஸ்டம் ஃபோல்டருங்கிறதுனால மறைச்சி வச்சுருப்பாப்புல. நம்ம ஹிடன் பண்ண ஃபோல்டரை காட்ட சொல்லணும். அதுக்கு டூல்ஸில் ஃபோல்டர் ஆப்ஷனுக்கு போகிறோம், வியூவை கிளிக் பண்ணுறோம். இதில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஃபைல் எக்ஸ்டென்ஷனை காட்ட சொல்கிறோம். சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம காட்ட சொல்கிறதுக்காக இந்த டிக்கை ரிமூவ் பண்ணுறோம். இதை செலக்ட் பண்ணது உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய ஃபைலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு வார்னிங் மெசேஜ் வரும். நம்ம எஸ் கொடுத்துட்றோம். இந்த டிக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றோம். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே INFங்கிற ஃபோல்டர் வந்துடும். மற்ற ஃபோல்டருக்கும் இந்த ஃபோல்டருக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். மற்ற ஃபோல்டர்லாம் டார்க்காக இருக்குது, இந்த ஃபோல்டர் லைட்டாக இருக்குது. அப்படின்னா இந்த லைட்டாக இருக்கிற ஃபோல்டர்லாம் ஹிடன் ஃபோல்டர்னு அர்த்தம். நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறோம். இதில் sysoc.infங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்பேடு ஹைடுன்னு கொடுத்துருக்காப்புல. இந்த ஹைடை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வேர்ட்பேடை காட்டுவாப்பில். ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். எதனால இது மாதிரி ஹைடு பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே டெர்மினல் சர்வர் இருக்குது. இந்த டெர்மினல் சர்வர்னால் என்னென்னு நார்மல் யூஸருக்கு தெரியாது. நார்மல் யூஸருக்கு தெரியாத விஷயத்த எதுக்காக அங்கே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. டெர்மினல் சர்வர்னால் என்னன்னு தெரிஞ்சவங்க இங்கே போய் ஹைடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் ரிமூவ் ப்ரோக்ராமில் டெர்மினல் சர்வரை லோட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வேர்ட்பேடை இந்த ஹைடை ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஹைடை ரிமூவ் பண்ணும்போது இந்த 2 கமா அப்படியே இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. இந்த ஃபைல் நம்ம இப்போ சேவ் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை விண்டோஸ் காம்பனண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். இதில் அக்சசரிஸ் டீட்டெயில்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்பேட் வந்துருச்சு. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நிறைய விஷயங்கள் வெளியில் காட்ட மாட்டாப்புல. விவரம் தெரிஞ்சவங்க அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இதை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா திரும்ப அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி அந்த கமாக்கு இடையில ஹைடுன்னு அடிச்சிடணும். இங்கே கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு கணக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் எந்த லெட்டரில் வேணால் அடிக்கலாம். ஒரு தடவை நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். டீட்டெயில்ஸு அக்சசரிஸு டீட்டெயில்ஸு உங்களுக்கு வேர்ட்பேடு ஹைட் ஆகிடும். அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில், ஒரு ஹார்ட்வேர் டெக்னீஷியன் லெவலில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எந்தெந்த ஃபைலில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரியணும். நாம் ஃப்யூச்சர் கிளாஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.